ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரொம்பவே காரசாரமான ரொம்ப டேஸ்டான சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான தயிர் பச்சடியும் அவிச்ச முட்டையும் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு குழம்பே தேவையில்லை. இந்த தயிர் பச்சடியும் அவிச்ச முட்டையிலேயே நம்ம சாப்பாடு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் நல்லா பெரிய பீஸாக எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6-7 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி ஊற வச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு விட்ருங்க. பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணோம்னா கருகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கம்பல்சரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வைங்க. இப்போ ஒரு சைடில் நீங்கள் எக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விட்ருங்க. நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எப்பயுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக கட் பண்ணணும். நம்ம ரொம்பவே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கையால் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நம்ம ஆயிலில் சேர்க்கறனால சீக்கிரம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் ஆனியன். ஓகே, இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றி நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே ஆயில் வந்து நீங்கள் 100 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா நெய் வந்து 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணி செய்கிறத பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்குற வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா மூழ்கி ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு இருக்கணும் எண்ணெய். ஆயில் ஜாஸ்தியாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். பிரியாணி குக் ஆனதும் கரெக்டாக இருக்கும் ஆயில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். பிரியாணிக்கு எப்பயுமே நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். கம்பல்சரி நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் தான் பிரியாணி வந்து கலர் கிடைக்குங்க. கறியும் பார்த்திங்கன்னா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி வந்து கோல்டன் கலரில் இருக்கும். வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுனதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கறி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெட்டி வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி கேளுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 டைம் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியோட கரம் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ண மசாலா எல்லாமே நம்ம சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க, அப்போ தான் கறியில் நல்லா உப்போட டேஸ்ட் நல்லா ஏறி இருக்கும்.
தயிர் பார்த்திங்கன்னா 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை பால் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்போட பால் ஆட் பண்ணுறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கறி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தண்ணி ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் சுடுதண்ணி வச்சு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு குக் ஆகி கிடைக்கும் பிரியாணி. ஸோ நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, அளவு தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நுர கட்டினதும் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரியாணியோட தண்ணி இந்தளவுக்கு வற்றினதும் நம்ம தம் போட்டு விட்டுறலாம். தம் போடுறது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பழைய தோசைகளை வச்சு நீங்கள் தம் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், சாதத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஓர்ஸ் பண்ணிவிட்டு மல்லி புதினா ஒரு கைப்பிடி தூவி விட்டு நீங்கள் தம் போட்டு விட்ருங்க. நீங்கள் பாத்திரத்தை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் ஒரு சரிசமமாக ஆக்கி விட்ருங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு சூப்பராக சாதம் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியான தயிரை 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தயிர், இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். தயிர் பச்சடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் தயிர் பச்சடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் பாயில் பண்ணி வச்சுருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான எக் பாயில்டு எக், சூப்பரான தயிர் பச்சடி, ரொம்பவே டேஸ்ட்டான பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.